இந்த குரு பயிற்சியை வந்து ஒரு காரணமாக வச்சுட்டு நம்ம சொல்லணும்னா நம்பர் ஒன் ஸ்பாட் வந்து நம்ம மகரத்துக்கு தான் கொடுக்கணும். இந்த மகரத்துக்கு குரு பார்வை கிடைக்கின்ற யோகத்தினால் மகரத்தினுடைய நிலை பெருவாரியாக மாறப்போகிறது. அதே மாதிரி இந்த பங்குனி மாதத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னொரு மிகப்பெரிய உற்சாகம் தரக்கூடிய ராசி எதுன்னு பார்த்தீங்கன்னா உச்சம் தொடக்கூடிய ராசி துலாம் ராசி. இந்த துலாத்துக்கு பாருங்கள், பஞ்சமஸ்தானம் பூர்வ புண்ணிய இடத்துல பூர்வ புண்ணிய அதிபதி ஆட்சி பெற்று தன்னுடைய மிகப்பெரிய கொடிய எதிரியான குரு பகவான் 8ல் மறைகிறார். அதுக்கு அடுத்தபடியாக வரக்கூடிய ராசி எதுன்னு பார்த்தீங்கன்னா மிதுன ராசி. மிதுன ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்திற்கு குரு வரப்போகிறார். இது குரு பயிற்சியை மட்டுமா வச்சு சொல்கிறோம். பாக்யஸ்தானத்தில் சனி பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறார், அது ஒன்று. குரு பகவான் மறைய வேண்டும், மறைகிறார் 2. 10ஆம் பாவத்தில் ராகு இருக்கிறார் 3. சுகஸ்தானத்தில் கேது இருப்பது மட்டும் மைனஸ். இவ்வளவுதான்.